வெளிப்படையா எங்களுக்கு இதுதான் முக்கியம்னு சொல்றீங்க அப்படின்னா அவங்க ஓட்டுக்கள் தான் வேணும், அந்த சாதியை சார்ந்த இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நிக்கிறீங்கன்னா வெளிப்படையா சொல்லுங்க. அப்புறம் ஏன் சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்க? அப்புறம் ஏன் கௌசல்யா கூட இருப்போம்னு உறுதி கொடுத்தீங்க? அப்ப உறுதி கொடுத்துட்டு இப்ப ஏன் நிக்காம இருக்கீங்க? அப்போ 6 மாசத்துல உங்களால மொழிபெயர்த்திட முடியும்னா 5.5 வருஷமா ஏன் மொழிபெயர்க்க முடியல? ஏன் மொழிபெயர்க்கல? அப்போ அரசுக்கு ஆணவ படுகொலைக்கான வழக்குகள்ல நடக்கிறதுல அவங்களுக்கு எந்த நாட்டமும் இல்ல அப்படிங்கறது தான் வெளிப்படையா தெரிய வருது. அதற்கு ஒரு தனி குழு அமைச்சேன்னு சொன்னாங்க. அந்த குழு இப்ப 2 மாதம் ஆச்சு. என்ன செய்யுது அந்த குழு? எந்த பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசுச்சு? எந்த விக்டிம் கிட்ட பேசுச்சு? எந்த கணக்கை எடுத்திருக்கீங்க? அதுக்கு என்ன செயல்பட்டு இருக்கீங்க? அது மக்களுக்கு தெரிவிக்கணும் தானே? அதை ஏன் செய்யல? அப்போ ஆணவ படுகொலை நடந்துட்டே இருக்கணும்னு நீங்களும் விரும்புறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். 2013 அப்போ நானும் சங்கரும் உடுமலைப்பேட்டையில் ரோட்டில் நடந்து போகும்போது பட்டப்பகலில் நிறைய பேர் இருக்கிற இடத்துல எங்களை என்னோட பெற்றோர்கள் கூலிப்பட வச்சு ஆணவ படுகொலை செஞ்சாங்க. அதில் சங்கர் உயிரோடு இல்லை. அதிலிருந்து மீண்டு சங்கருக்கான நீதிக்காக, ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணுன்றதுக்காக நான் தொடர்ந்து போராடிட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது எங்களோட சம்பவம் நடந்தப்போ கலைஞர் அவர்கள் தந்தை சின்னசாமி அவர் நிலைக்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தது செய்தி வந்துள்ளது. குற்றவாளிகள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுப்பதோடு சமுதாயத்தில் இது போன்ற சம்பவம் இனியும் நடக்காமல் இருக்க அரசாங்கம் உரிய நடைமுறைகளை பின்பற்றி மக்களிடையே சாதி கொடுமை நீங்கிட வழிவகுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆதரவா சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து 2017 திருப்பூர் கோர்ட்ல அன்னலட்சுமியும் பாண்டித்துரையும் விடுவிக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு 2020 ஹைகோர்ட்ல முதல் குற்றவாளி A1 குற்றவாளி சின்னசாமி அவர் விடுதலை செய்யப்பட்டார். அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்த அவங்களுக்கு மட்டும் தண்டனை உறுதி செய்யப்பட்டது. அப்போ இப்போ முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ ஆதரவா உடுமலைப்பேட்டை சங்கர் சாதி ஆணவ படுகொலை வழக்கில் சாட்சியங்களை நிரூபிப்பதில் அரசு தரப்பு தவறிவிட்டது. சாதி ஆணவத்தால் படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் உடுமலை சங்கர் படுகொலை வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் விடுதலையும் தண்டனை குறைப்புமே தீர்ப்பாக வந்துள்ளது. அரசு தரப்பில் உரிய ஆவணங்களை, ஆதாரங்களை, சாட்சியங்களை முன்வைத்திருக்க வேண்டிய காவல்துறை தன் கடமையில் இருந்து தவறி இருப்பது வெளிப்படையாக தெரிகிறது என்று ஆணித்தரமாக என்னோட சார்பாக அப்போ பேசினாரு. மேல்முறையீடு செய்வதா செய்தி வெளிவந்தப்பையும் காவல்துறை அப்போதாவது தன் கடமையை செய்யுமா? இளைஞர் சங்கர் பட்டப்பகலில் கொலை செய்யப்பட்டிருப்பது சிசிடிவி காட்சியாக பதிவாகியுள்ள நிலையில் அவரை கொன்றவர்கள் யார் என்பதை சட்டத்தின் முன் உரிய சாட்சியத்துடன் நிரூபிப்பது இளம்பெண் கௌசல்யாவுக்கு உரிய நீதி கிடைக்க செய்திடுமா என்று குரல் எழுப்பினார். அப்ப நீதி கிடைக்குமான்னு கேட்டவர், நீதி கிடைக்க இருக்க வேண்டிய இடத்துல, துணை இருக்க வேண்டிய இடத்துல இப்போ அதற்கு அவங்க துணை இருக்கல அப்படிங்கிறது தான் என்னோட குற்றச்சாட்டு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சிசிடிவியில குற்றவாளிகள் யாரா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் தண்டனை பெற்றிருக்காங்க. அதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சோம். 2020 செப்டம்பர் 7 மேல்முறையீடுக்காக அட்மிட் செஞ்சாங்க. அதற்கு பிறகு அன்றிலிருந்து இப்போ வரைக்கும் ஹியரிங் எடுத்துக்கவே இல்லை. எந்த அரசு இதுக்கு உறுதுணையா இருந்திருக்கணுமோ அந்த அரசு
அந்த அரசினோட மெத்தன போக்குனால, கவனக்குறைவுனால, சாதிய ஓட்டுக்கள் போயிடுங்கிற காரணத்தினால எங்க வழக்க ஒரு வழக்காகவே அரசு விரைந்து நடத்தாம, ஏன்னா நிறைய வழக்குகள் சொல்றாங்க, இந்த வழக்குகள் எல்லாம் நாங்க ரொம்ப சீக்கிரமா தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது 5.5 ஆண்டு ஆகியும் சங்கரோட ஆணவ படுகொலை வழக்குல ஏன் நீதி வாங்கி தர முடியல? அப்போ அதற்கும் மீறி நான் தனியா என்னோட அட்வொகேட்டை வச்சு விரைவு மனுக்காக 2022 நான் விரைவு பெட்டிஷன் போட்டேன். அதுல என் கூட நிக்க வேண்டிய அரசு கூட நிக்காம அத ஒரு கடந்து போற விஷயமா அப்ப பண்ணுனாங்க. அப்பவும் இல்லாம இப்போ செப்டம்பர்ல வர வேண்டிய வழக்கையிலையும் இப்போ நவம்பர்ல வந்தது. நவம்பர்ல வரும்போது என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு 6 மாசம் டிரான்ஸ்லேஷனுக்கு டைம் வேணும்னு கேட்டாங்க. அப்போ 6 மாசம் இருந்தா உங்களால டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த 5.5 ஆண்டா நீங்க ஏன் டிரான்ஸ்லேஷன் பண்ணல? அப்போ இவ்வளவு பட்ட பகல்ல நடந்த ஒரு SC/ST ஆக்ட் ஆன வழக்குல உங்களால இப்படி இருக்க முடியுதுன்னா இந்த நீதிக்காக போராடுற விக்டிம்ஸுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அரசு எல்லாத்துக்குமே சமூக நீதி அரசு கூட இருப்போம்னு சொன்னீங்க. அப்படி இருக்காம கூட இருக்க வேண்டிய நீங்க உங்களால இந்த வழக்கு இன்னும் ஓராண்டு தள்ளி போகுது. அப்போ 6 மாசத்துல உங்களால மொழிபெயர்த்திட முடியும்னா 5.5 வருஷமா ஏன் மொழிபெயர்க்க முடியல? ஏன் மொழிபெயர்க்கல? அப்போ அரசுக்கு ஆணவ படுகொலைக்கான வழக்குகள்ல நடக்கிறதுல அவங்களுக்கு எந்த நாட்டமும் இல்லை அப்படிங்கிறது தான் வெளிப்படையா தெரிய வருது. அப்போ வெளிப்படையா எங்களுக்கு இதுதான் முக்கியம்னு சொல்றீங்க அப்படின்னா அவங்க ஓட்டுக்கள் தான் வேணும், அந்த சாதியை சார்ந்த இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நிக்கிறீங்கன்னா வெளிப்படையா சொல்லுங்க. அப்புறம் ஏன் சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்க? அப்புறம் ஏன் கௌசல்யா கூட இருப்போம்னு உறுதி கொடுத்தீங்க? அப்ப உறுதி கொடுத்துட்டு இப்ப ஏன் நிக்காம இருக்கீங்க? விரைவு மனு போட வைக்கிறதுக்காக அவ்வளவு கூட்டங்கள் சங்கர் சமூக நீதி அறக்கட்டளை பேர்ல ஒவ்வொரு கூட்டங்களா நாங்க நடத்தி இருக்கோம். அது மட்டும் இல்லாம எவிடன்ஸ் அமைப்பு ஒரு 28 கூட்டங்களுக்கு மேல மக்கள் கிட்ட நடத்தி இருக்கோம். அதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி இருக்கோம். முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்கேன். கடிதம் எழுதினதை மக்கள் கிட்ட பரப்புரை செஞ்சிருக்கேன். இப்ப வரைக்கும் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு போராடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் 2 to 3 ஒவ்வொரு மாசமும் நடக்குது. அதற்கு ஒரு தனி குழு அமைச்சேன்னு சொன்னாங்க. அந்த குழு இப்ப 2 மாதம் ஆச்சு. என்ன செய்யுது அந்த குழு? எந்த பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசுச்சு? எந்த விக்டிம் கிட்ட பேசுச்சு? எந்த கணக்கை எடுத்திருக்கீங்க? அதுக்கு என்ன செயல்பட்டு இருக்கீங்க? அது மக்களுக்கு தெரிவிக்கணும் தானே? அதை ஏன் செய்யல? அப்போ ஆணவ படுகொலை நடந்துட்டே இருக்கணும்னு நீங்களும் விரும்புறீங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.